வேதத்தை எடுத்துக்கொள்ளும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம். 4வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 4:27. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டான். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். எந்த ஒரு காரியத்தையும் அல்லது எந்த ஒரு காரியமும் தேவன் அறியாமலும் தேவன் அனுமதிக்காமலும் நடக்காது. ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்குள்ள இந்த நம்பிக்கையும் நிச்சயமும் வேணும். இங்கே சூனேமியாள் வந்து இங்கே நடந்த சம்பவம், சூனேமியாளுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்கிறார், ஒரு மகன். அவன் திடீரென்று மரித்து போகிறான். இந்த செய்தியை இதை கண்டதும் இவள் நேராக ஓடி கர்த்தருடைய பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் இடத்துல ஓடி வருகிறாள். வழியில கேயாசி வந்து கேட்கிறான், நல்லா இருக்கிறியா, சுகம் தானா? அவனிடத்தில் சொல்லுகிறாள், ஆமா நல்லா இருக்கிறேன். நேராக எலிசாவின் இடத்தில் ஓடி வந்து பாதத்தை பிடித்து அழுறான், ரொம்ப துக்கமா அழுறான். இதை பார்த்ததும் எலிசா, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே ஆண்டவரே, உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர்? அப்படி கேட்கல. எலிசா சொல்லுகிறார், கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல். அப்ப அவருக்கு தெரியுது, அவர் மறைத்து வைத்தார். எல்லாவற்றையும் முன்னறிந்தவர் தம்முடையவர்களுக்கு அதை முன்னறிவித்து தான் நடப்பிக்கிறார். எல்லா காரியத்தையும் முன்னறிந்தவர் தம்முடையவர்களுக்கு முன் அறிவித்து நடப்பிக்கிறார். ஆனால் சில காரியங்களை தேவன் அறிவியாமல் மறைத்து வைக்கிறார். தாவீது யோனத்தான் இடத்துல வந்து சொல்லுகிறான், ஏ பார்ப்பா, உங்க அப்பா என்ன கொல்லணும்னு நினைக்கிறார். அப்பொழுது யோனத்தான் தாவீதின் இடத்துல ஒரு வார்த்தையை சொல்வார். அதாவது யோனத்தான் சவுலுடைய குமாரர்களில் சவுலுக்கு ரொம்ப பிரியமான குமாரன் என்று சொல்லலாம். ரொம்ப நேசம் உள்ளவன், நல்ல பையன் யோனத்தான். தகப்பனை ரொம்ப நேசிக்கிறவன், கனம் பண்ணுகிறவன். இப்படி தாவீது யோனத்தான் இடத்துல சொல்லும் போது யோனத்தான் என்ன சொல்லுவார் தெரியுமா? 1 சாமுவேல் 20:2 வாசியுங்கள். 1 சாமுவேல் 20:2. அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை, இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறது இல்லை. தகப்பன் மேல இருக்கிற பிள்ளையினுடைய நம்பிக்கையை பார்த்தீங்களா? இதோ எங்க அப்பா பெரிய காரியமானாலும் சரி, சிறிய காரியமானாலும் சரி, எனக்கு அறிவிக்காமல் ஒன்றும் செய்கிறது இல்லை. ஆனா இந்த காரியம் உண்மையிலேயே சவுல் யோனத்தானுக்கு மறைத்தான் என்று நமக்கு தெரியும். நாம் சரித்திரத்துக்குள்ளே போகவில்லை. தகப்பனை நேசிக்கிற, தகப்பனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையினுடைய நம்பிக்கை இது. என்ன நம்பிக்கை? இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறது இல்லை. யோனத்தானுக்கு தன் தகப்பனை குறித்த இந்த நம்பிக்கை இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனை அப்பா பிதாவை என்று அழைக்கிற தேவ பிள்ளைகளே, எத்தனை பேருக்குள்ள இந்த நம்பிக்கை இருக்கிறது? நல்ல தகப்பன் அல்லவா அவர்? சவுலை போல பொல்லாத தகப்பன் அல்ல, நல்ல தகப்பன் அவர்.
தாவீது சொல்லுகிறான் அப்சலோமுக்காக, உனக்கு பதில் நான் செத்தேனானால் நலமா இருக்கும். இப்படி வெறுமனே சொல்லுகிற தகப்பன் அல்ல, நமக்கு பதில் நமக்காக ஜீவனை தந்த தகப்பன். எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறது இல்லை. இந்த நம்பிக்கையும் இந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கு? எஸ், அவருக்கு பயந்தவர்களிடத்திலே, அவருடைய தீர்க்கதரிசிகளிடத்திலே, அவரோடு நெருக்கமா இருக்கிறவர்களிடத்திலே அவர் எல்லாவற்றையும் அறிவித்துதான் செய்கிறார், உண்மைதான். ஆனாலும் சில காரியங்களை அறிவியாமல் மறைத்து வைக்கிறார். தேவன் ஒன்றை மறைக்கிறார் என்றால் நிச்சயம் அதிலே தீமை இருக்காது. நமக்கு ஒரு ஆபத்து வரும்படியான ஒரு காரியமானால் அதை தேவன் நமக்கு முன்னறிவிப்பார், நிச்சயமா முன்னறிவிப்பார், எச்சரிப்பார், வார்ன் பண்ணுவார். பாருங்கள், பைபிள் சொல்லுது, நோவா தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினான் என்று எபிரேயர் 11 பார்க்க முடியும். இப்ப தேவன் எச்சரிக்கிறான், தேசத்தை அழிக்க போறேன்பா. இங்கே தேவன் அறிவிக்கிறார், ஏன் ஆபத்து வரப்போகுது. யோசேப்பு மரியாளை பார்த்தீர்களானால் தெரியும், ஏரோதினால் ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பதை அறிந்ததும் தூதனை அனுப்பி யோசேப்பின் இடத்துல எச்சரிக்கிறார். ஏரோது பிள்ளையை கொல்ல வகை தேடுவான், நீ இங்கிருந்து புறப்பட்டு போயிரு. தேவன் எனக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது என்றால், பின்னாட்களில் எனக்கு ஆபத்தாய் முடியுமானால் அதை தேவன் ஒரு நாளும் மறைக்க மாட்டார். அப்படி என்றால் தேவன் ஒன்றை எனக்கு அறிவியாமல் மறைச்சு வச்சிட்டார்னா, அது இப்பொழுது ஆபத்து போல காணப்பட்டாலும், அல்லது வேதனையாய் காணப்பட்டாலும், அல்லது சற்று கடினமாய் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லும்படியான சூழ்நிலையாய் இருந்தாலும், இயேசுவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவன் ஒன்றை அறிவியாமல் உனக்கு மறைத்து வைத்திருப்பாரானால் அதில் உனக்கு ஆபத்து இல்லை, அதில் உனக்கு ஆசீர்வாதமே உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். ரெண்டு காரியத்தை இன்னைக்கு நான் உங்க மத்தியில கொஞ்சம் பேசும்படி விரும்புகிறேன். ஒன்று, ஏன் சில காரியங்களை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ரெண்டு, ஏன் மறைக்கிறார். இங்கே தேவன் எதை மறைக்கிறார் என்றால், இதுக்கு பிற்பாடு நடக்கிற காரியங்களை தேவன் மறைக்கிறார். அந்தந்த டைம்ல அதை வெளிப்படுத்துகிறார் அல்லது விளங்க பண்ணுகிறார். பல நேரத்தில் நமக்குள்ள எழும்புகிற கேள்வி இதுதான், ஏன் ஆண்டவரை இதை அனுமதிக்கிறீங்க? ஏன் அனுமதிக்கிறீங்க? எதனால அனுமதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குமானால் ஏன் தேவன் அனுமதிக்கிறார் என்ற கேள்வி நமக்குள்ளே வராது, வராது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுதானே சொன்னார், இதற்காகவே வந்தேன் என்றார். இதற்காகவே வந்தேன். அதனாலதான் என்ன தள்ளுறாங்க, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, என்னை ஒதுக்குறாங்க, என் மேல காரி துப்புறாங்க, நிந்திக்கிறாங்க. இதற்காகவே வந்தேன். அவருக்கு எல்லாம் தெரிந்ததுனால. நமக்கு இதுதான் அப்படின்னு தெரியும்னா நம்ம சகிப்போம். ஆனா சில காரியங்கள் தெரியல, சில பாதையிலே தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்பொழுது நம்மையும் கேட்கிறோமோ இல்லையா, நமக்குள்ள இந்த கேள்வி எழும்பிரும், ஏன் அனுமதிக்கிறேன்? ஒரு சில காரியங்களை ஒரு சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பைபிள்ல இருந்து நான் உங்கள் மத்தியில் அதை பேசும்படி விரும்புகிறேன். முதலாவது இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே என்ன நடக்கிறது என்றால், எலிசா, இந்த சூனேமியால் எலிசா வந்து போய் கொண்டிருக்கிறதுனால மேல ஒரு வீடு கட்டி கொடுக்கிறாள், மேல ஒரு ரூம் கட்டி கொடுக்கிறாள். அவனை நீதிமானாய் பரிசுத்தவானாய் பார்க்கிறார். தன் புருஷனிடத்தில் சொல்லி தேவ மனிதர் அவர் வந்து தங்கணும்னு சொல்லிட்டு ரூம் கட்டி கொடுக்கிறார். அப்படி ஊழியரை நன்றாய் பராமரிக்கிற ஒரு குடும்பம், அருமையான சகோதரி. இப்பொழுது இந்த எலிசா கேட்கிறான், உனக்கு நான் ஏதாவது செய்யணுமாமா? உனக்கு ஏதாவது குறை இருக்குதா? அவ சொல்றா, இல்லை எனக்கு ஒரு குறை கிடையாது, நான் நல்லா தான் இருக்கிறேன்.
ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாய் பராமரிக்கிறவங்க எந்த எதிர்பார்ப்பும் அவர்களுக்குள்ள இருக்காது. அவங்க காரணம் அதை செய்கிறது கர்த்தருக்கு. கர்த்தருக்குன்னு செய்கிறவங்களுக்குள்ள எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இப்படி செஞ்சால் இது கிடைக்கும், அப்படி செஞ்சால் அது கிடைக்கும். இந்த எதிர்பார்ப்போடு செய்கிறவங்க உண்மையிலே கர்த்தருக்குன்னு செய்கிறது கிடையாது. கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறார். அப்பொழுது வேலைக்காரனை கூப்பிட்டு, கேயாசியை கூப்பிட்டு கேட்குறான், ஆமாம் இங்கே இவளுக்கு என்ன எல்லாம் நிறைவாக இருக்கா? இல்லைங்க, அவளுக்கு குழந்தை இல்லை. அப்போ கர்த்தர் தீர்க்க தரிசனமா எலியாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? ஒரு உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். 16வது வசனம். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அப்போ அவ கேட்கிறா, உமது அடியாளுக்கு அபத்தம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், சும்மா ஏதாவது சொல்லி விட்டுறாதீங்க. இல்ல, உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசி சும்மா ஏதாவது சொல்லி விட மாட்டான். ஹல்லேலூயா. சும்மா ஏதாவது சொல்லிட்டு ஜனங்களை அனுப்பி விடுறது நோ. இவன் சொல்ற சும்மா கேட்க நல்லா இருக்கு, சும்மா அபத்தம் ஒண்ணு சொல்லிடாதீங்க. எலிசா சிரிச்சிட்டு போயிருப்பார். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பவ கால திட்டத்தில் கரெக்டா 10 மாசத்துல கையில பிள்ளை. இதை தேவன் முன்னறிவிக்கிறார். இந்த பிள்ளை தான் இப்பொழுது இறந்து போகிறது. இது எலியாவுக்கு அறிவிக்கவில்லை. எலியாவுக்கு அறிவித்திருந்தா நிச்சயமா எலியா போய் சூனேமியாள் இடத்துல முன்னறிவித்திருப்பான். முதல்ல ஏன் இதை அனுமதித்தார், இரண்டாவது ஏன் மறைத்தார், இந்த 2 காரியத்தை நம்ம புரியணும். இதை அனுமதிக்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், நாம் ஏற்கனவே மெடிடேஷன்ல கேட்டதுதான், பின்னாட்களை அவர் பார்க்கிறார். என்ன பின்னாட்கள்? 2 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் எலிசா இந்த ஸ்திரீயை கூப்பிட்டு சொல்லுகிறாள். 1வது வசனத்தை வாசியுங்கள். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும். இப்படி சொன்னது அவ எழும்பி போய் ஒரு பெலிஸ்தியர் தேசத்துல போய் 7 இயர்ஸ் குடியிருக்கிறார். தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசத்தில் போய் 7 வருஷம் குடியிருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், பஞ்சம் வரப்போகுது, 7 வருஷம் பஞ்சம். நம்ம தேசத்துல இருந்து வாழ முடியாது. எலியா உயிர்ப்பித்த பிள்ளை, அதான் இந்த பிள்ளை. நமக்கு சம்பவம் தெரியாததுனால நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசல, செய்தி முடிக்க முடியாது. எனவே நான் சொல்ல வருகிற காரியத்தை மட்டும் சொல்றேன். இப்போ 7 வருஷம் முடிச்சிட்டு இவங்க திரும்பி வராங்க. எதெல்லாம் விட்டுட்டு போனாங்க? அவளுடைய வயல், அவளுடைய வீடு, அவளுக்கு உண்டான நிலங்கள், இதை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி வராங்க. நிச்சயமாய் திருப்பி வரும்போது என்ன நடந்திருக்கும்னா, இவைகள் அனைத்துமே அபகரிக்கப்பட்டிருக்கும். இப்போ திருப்பி வருகிற அதே நேரத்தில் ராஜா என்ன பண்ணுகிறான்? எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசியை அழைப்பித்து அந்த தீர்க்கதரிசியினால் நடந்த அற்புதங்களை எல்லாம் சொல்லுன்னு ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்கிறான். அப்படி கேட்கும்போது அவன் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான்? இந்த சூனேமியாளுடைய மகன் மரித்தது, எலிசாவை கொண்டு கர்த்தர் உயிர்ப்பித்தது, இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் போது 4-5 வசனங்களை வாசியுங்கள். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாக இருந்த கேயாசியுடனே பேசி எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல்லென்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் அறிவிக்கிற போது, பேசிக் கொண்டிருக்கும் போது யார் உள்ள என்றாகிறா? இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசியுங்கள். கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன் தான். அடுத்த வசனம்.
ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இழந்தவள் ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்ப 7 இயர்ஸ் வேற வழி இல்லாம இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. போயிட்டு வந்து பார்த்தா இது எல்லாமே அபகரிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில இதெல்லாம் அவளுக்கு இருக்குமானால் ராஜாவின் இடத்துல வந்து முறையிட வேண்டிய அவசியம் இல்லை. 7 வருஷம் போயிட்டு வந்து இருக்கிறான். இவ ஒரு சாதாரண ஸ்திரீ, ஒரு சாதாரணமானவள். வயல் உண்டு, வயல்ல வேலை செய்யற குடும்பம், அவ்வளவுதான். இப்ப ராஜாவின் இடத்துல முறையிட வந்திருக்கிறான். முறையிட வந்திருக்கும் போது எப்படிங்க இந்த காரியம் இவளுக்கு அனுகூலமாகும்? இவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண யார் இருக்கிறா? ஒருத்தரும் கிடையாது, எதுவும் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா ராஜா கோபப்பட்டிருக்கலாம். என்ன இங்க கொஞ்சம் கஷ்டம்னா நீ ஊரை விட்டு ஓடுறியா? இப்ப எதுக்கு திரும்பி வந்திருக்கிற? 1000 கேள்விகளுக்குள்ளாக வேண்டியவள் இப்பொழுது இழந்த அத்தனையும் சுதந்திரிக்க காரணமா இருக்க காரணம் என்ன தெரியுமா? தேவன் அன்று அனுமதித்த அந்த காரியம். இன்று தேவன் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிற இந்த காரியம். பர்வதத்தில் இருக்கிற எலிசாவின் பாதத்தை பிடித்து எப்படி அன்று சூனேமியால் மிகவும் அழுதாளோ அப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், தேவன் ஒன்றை உனக்கு அனுமதித்திருக்கிறார் என்றால் அதில் ஆபத்து அல்ல, அதில் ஆசீர்வாதமே இருக்கிறது. ஹல்லேலூயா. விவரித்து சொல்ற, முறையிட போனவ சாட்சி சொல்றா. ஆமென். ராஜ சமூகத்தில் எதுக்கு போனா? முறையிட. ஆனா அங்க நடந்தது என்ன? சாட்சி. ஹல்லேலூயா, ஆமென். எந்த இடத்துல இன்னைக்கு நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ அதே இடத்துல உன்னை சாட்சி சொல்ல வைக்க போகிறா. தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொன்றுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அடுத்து, ஆண்டவரே இதை ஃபர்ஸ்டே நீங்க சொல்லி இருக்கலாம். ஆண்டவரே, ஒரு உற்பவ கால திட்டத்திலே ஒரு பிள்ளை அணைத்து கொண்டிருப்பாயின் மட்டும் சொன்னீங்க, அடுத்து நடக்கிறத ஏன் சொல்லல? சொல்லி இருந்தால் நிச்சயமாக அவள் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாள். இப்படி ஒரு காரியத்தை சொன்ன யாருங்க ஏற்றுக்கொள்வா? சில காரியங்களை ஏன் தேவன் அறிவியாமல் மறைத்து வைக்கிறார் தெரியுமா? அறிவித்தால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேக பாதைகளிலே நாம எப்படி நடந்தோம்? அறிந்து நடக்கிறோமா? இல்ல, கொண்டு வராரு. சில பாதை தீ கொண்டு போறாரு, சில பாதை தண்ணீர். சொல்லி இருந்தா நம்ம அந்த ஏரியா பக்கமே வந்திருக்க மாட்டோம். எனக்காய் நியமித்த பாதையில என்னை கொண்டு வருவதற்காக சில காரியத்தை பர்பஸா எனக்கு அறிவிக்காம மறைத்து வைத்தார். அறிவித்தா நான் நோ சொல்லுவேன். புரியும்படி சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கும் போது தாம் பாடுபட போகிற காரியத்தை குறித்து சீஷர்களுக்கு அறிவிப்பார். அறிவிக்கும் போது பேதுருவினுடைய பதில் எதுவா இருந்தது? மத்தேயு 16வது அதிகாரம் அதனுடைய 20, 21, 22 வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். 21, 22. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இன்னும் சொல்லி முடிக்கல, கொஞ்சம் அப்படி சொல்ல ஸ்டார்ட் பண்ணதும் அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை, இப்படி நடக்க கூடாது என்று அவன் கடிந்து கொள்ள தொடங்கினான். இப்படி நடக்க கூடாது. உடனே கர்த்தர் அவனை எப்படி கடிந்து கொள்ளுகிறார்? அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார்.
சில விஷயத்துல நமக்கு தேவனுக்கு ஏற்றவைகளை போல சிந்திக்கிற திராணி இல்லை என்பது அவருக்கு தெரியும். அப்ப தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற நம்மை ஒரு பாதையில் நடத்தும் போது ஏன் அறிவிக்கவில்லை? அறிவித்தால் நாம் மாம்சீகமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். அறிவியாமல் இருக்க காரணம் இதுதான். ஒரு நாள் நாம் அவருக்கு இடரலாயிடக்கூடாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய 100% நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும். இங்க சொல்ல தொடங்கினார் இருக்கு, சொல்லி முடிக்கல. அதுக்கப்புறம் இது நடக்குதுப்பா சொல்ல தொடங்கினோடனே இங்க மனசு நோ சொல்லிட்டு நோ 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 இது வேண்டாம் இப்படி எனக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்ல நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். அப்ப எனக்கு ஏன் அவர் அறிவிக்கவில்லை? என்ன அவர் இடரலா பார்க்க விரும்பல. Thank you Holy Spirit. Jesus. என்னை தேவன் இடரலாய் பார்க்க விரும்பவில்லை. நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்முடைய சிந்தை அவர் அறிவார். நான் எப்படி நினைக்கிறேன் அவருக்கு தெரியும். இந்த அநேக பாதைகள்ல சில பாதைகளை நம்ம சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பார். சில பாதைகள் அப்படியே தள்ளி தள்ளி கொண்டு போறார். என்ன ஆண்டவரே ஏன் சொல்லல? ஆண்டவரே ஏன்பா நான் உன்னை நேசிக்கிறேன்பா, நான் உன்னை ஒரு நாள் இடரெல்லாம் பார்த்துடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். சொல்லி இருந்தா இந்த சூனேமியால் கண்டிப்பா ஏற்றிருக்க மாட்டாள். பேதுருவே நோ சொல்றானே, நாம் எல்லாம் ஏமாத்துறோம். ஆண்டவர் என்ன சொன்னாலும் எஸ் சொல்ல நல்லா இருக்கு. இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னா நம்மால எஸ் சொல்ல முடியுமா? நம்முடைய நாளையை குறித்து நம்ம கிட்ட சொன்னா நீ கலங்காதேன், அதன் அர்த்தம் என்ன? உனக்காக ஆல்ரெடி ஒருத்தர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பம் இத்தனை ஜனங்கள் பஞ்சத்தில் இருக்க போறாங்க. ஒரு குடும்பத்தின் மேல் அவர் வச்சிருக்கிற அக்கறையை பார்த்தீங்களா? இவ 7 வருஷம் போயிட்டு திரும்பி வரும்போது இவளுடைய வயல் போயிரும். அவளுடைய வயல் மேல வச்சிருக்கிற அக்கறையை பார்த்தீங்களா? அவளுடைய வீடு போயிரும், எல்லாம் போயிரும். அதனால இவ லைஃப்ல இப்படி ஒரு காரியத்தை அனுமதித்தால் நாளைக்கு இது சாட்சியா மாறிடும். இது சாட்சியா மாறிட்டுனா இவ நிக்கிற போற இடத்துல ராஜா கிட்ட முறையிட போட்டாலும் வெட்கத்தோடு திரும்ப முடியாது, வெறுமையா திரும்ப முடியாது. இவளுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். புரிந்து கொள்ளுங்கள், தேவன் அனுமதிக்கிற பாடுகள் நாளை நமக்கு சாட்சியாய் மாறும். சாட்சியாய் மாறினால் நிச்சயமாய் அது ஆசீர்வாதமாய் மாறும். பிற்காலத்தில் இதற்காகவே தேவன் அனுமதித்தார். ஏன் மறைத்தார் என்றால், சொல்லி இருந்தா ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம், சொல்லி இருந்தா நோ சொல்லியிருப்போம். அதனால மறைத்தார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஆபத்து என்றால் மறைக்க மாட்டார், அவன் போட்டு அப்படி விடவே மாட்டார். நமக்கு அதுல பின்னாட்களில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் சற்று கடினமான பாதையானாலும் அவர் மறைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. யோபுவினுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். எப்படி சாட்சி கொடுக்கிறார்? யோபு 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இப்படி தேவன் சாட்சி கொடுத்த வேற ஒருத்தரையும் பைபிள்ல பார்க்க முடியாது. சொல்லி இருக்கிறார், நிறைய பேர் சாட்சி கொடுத்திருக்கிறார். இவ்வளவு டீட்டெயிலா உத்தமன், அது ஒண்ணுமே போதுமே இல்ல. சன்மார்க்கன்னா எவ்வளவு வேணும்? துன்மார்க்கம் இல்லாதவன், துர்க்குணம் இல்லாதவன்.
அடுத்து தேவனுக்கு பயப்படுகிறவன், அது மாத்திரமல்ல தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். இப்படி சாட்சி கொடுக்கிறார். இப்படிப்பட்டவன் வாழ்க்கையில ஒரு சோதனையை தேவன் அனுமதிக்கிறார். அனுமதித்தது மட்டும் இல்ல, இப்படி ஒரு சோதனை வரப்போகிறது என்பதை அவனுக்கு சொல்லாமல் மறைத்தார். ஏன் ஆண்டவரே? மறைத்தது மாத்திரமல்ல, யோபு சொல்றாரு 23வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே, அந்த வசனங்களை வாசியுங்கள். 29. நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், இடதுபுறத்திலும் காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். காணாதபடி ஒளித்திருக்கிறார். ஆண்டவர் காரியத்தை மட்டும் மறைக்கல, அவர் தம்மையே மறைச்சிட்டார். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது, அவர் பக்கத்துல தான் இருக்கிறார். அவர் கூட இருந்து, அந்த வசனத்தை பாத்தீங்களா, அவர் கிரியை செய்தும், அவர் ஏதோ செய்யறாருன்னு தெரியுது, ஆனா என்ன செய்யறாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. என்ன இந்த பாதையில நடக்க விட்டுட்டு ஏதோ செய்யறாருன்னு தெரியுது, ஆனா என்ன செய்யறான்னு தெரிய மாட்டேங்குது. மறைத்து வைத்திருக்கிறார். தேவன் ஒரு காரியத்தை மறைத்து வைக்கிறார்னா, தேவ பிள்ளைங்கள் வாழ்க்கையில தேவன் ஒன்றை அறிவியாமல் மறைத்து வைக்கிறார்னா, நிச்சயமாய் அது சர்ப்ரைஸா தான் இருக்கும். அதுல ஏமாற்றம் இருக்காது. இங்கே ஏன் அனுமதிக்கிறார் தெரியுமா? ஏன் அனுமதிக்கிறார் தெரியுமா? ஒரே காரணம் தான். யோபுவே, என் சந்நிதியில வந்து சாத்தான் சவால் விட்டான் பாரு, உன் வாழ்க்கையை பார்த்து அவன் வெட்கப்படணும். என் சந்நிதியில வந்து சாத்தான், இது யோபுக்கு எப்படிங்க தெரியும், எப்படிங்க புரியும்? என் சந்நிதியில வந்து சாத்தான் சவால் விட்டான், நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? எனக்கு ஒரு ஆசை யோபுவே, உன்னை இந்த பாதையில விடுறது நீ வெட்கப்பட அல்ல, உன் மேல கண் வைத்து விழுங்கலான்னு ஒருத்தன் வகை தேடி கொண்டிருக்கிறான் பாத்தியா, அவனை வெட்கப்படுத்தணும். அவனை வெட்கப்படுத்ததான் இந்த பாதை. க்ளோரபா ஹந்தரபா லகதரபா ஹே மரோ சந்தரே. ஆனா நான் ஏன் மறைஞ்சிருக்கிறேன் தெரியுமா யோபுவே? நீ நிறைய காரியம் என்ன பார்த்து கேட்கணும்னு வச்சிருக்கிற, அப்படி நீ கேட்டுறக்கூடாது, அப்படி நீ கேட்டுறக்கூடாது. அதனால நான் என்னை உனக்கு வெளிப்படுத்தாமல் மறைந்திருக்கிறேன். யோபு ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் கேட்கணும்னு நினைச்சான் தெரியுமா? ஒரு சில வார்த்தைகளை பாருங்கள். இந்த வேதனையின் உச்சத்தில் யோபு இருக்கும்போது 3வது அதிகாரத்தின் 11வது வசனம், வேகமாக, நான் கர்ப்பத்தில் தானே அணியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படும் போதே சாகாமலும் போனது என்ன? அதன் அர்த்தம் என்ன? எத்தனை பிள்ளைங்க வயிற்றுல இருந்தே இறந்து இருக்கிறாங்கல்ல, என்ன ஏன் அப்படி விடல? இந்த வேதனை படுறதுக்கு நான் வயிற்றுல இருந்தே செத்திருப்பேனே. ஆண்டவர் ஏன் மறைந்திருக்கிறார் தெரியுமா? இந்த பாதையில வெளிப்பட்டால் இந்த கேள்வி கேட்பான். தன்னை பெற்றவளை நோக்கி, தன்னை ஜனிப்பித்தவனை நோக்கி, ஏன் என்னை பெற்றாய் என்று கேட்டால் உனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. வேதனையின் உச்சியில நான் ஏன் பிறந்த, எத்தனை பிள்ளைங்க வயிற்றுல இருக்கும் போதே இல்லாம போயிருக்குது, கரு கலைந்து போயிருக்கிறது, பிறக்கும் போது இறந்து இருக்கிறது, வயிற்றுக்குள்ளே இருந்தே இறந்து பிறந்து இருக்கிறது. ஏன் நான் என்ன மட்டும் ஏன் அப்படி விட்டீங்க? இந்த பாடுபடவா, இந்த வேதனைப்படவா? இந்த கேள்வி உனக்குள் எழும்புவதை அவர் அறிந்துதான் மறைந்திருக்கிறார். யோபுவே, கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இன்னும் அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்து என்ன கேட்கிறான்? 6:11, நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? ஏன் ஆண்டவரை இன்னொரு புது வருஷத்தை காண பண்றீங்க? இந்த வேதனையில இன்னும் இருந்து கஷ்டப்படவா? எத்தனையோ பேர் போயிட்டாங்களே, என்னையும் அந்த கூட்டத்தில் எடுத்திருக்க வேண்டியதானே, இன்னும் ஏன் நான் உயிரோட வச்சிட்டு இருக்கிறீங்க? இன்னும் ஏன் எனக்கு பலன் தந்து,
இன்னும் நான் கஷ்டப்படுறது நீங்க பார்க்க விரும்புறீங்களா? இன்னும் ஏன் நான் உயிரோடு இருக்கணும்? இன்னும் ஏன்? அதான் என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படி, முடிவு என்னன்னு தெரிஞ்சா நான் இருப்பேன். ஏன் மறைக்கிறீங்க ஆண்டவரே? என்னை ஏன் பிறப்பித்தீங்க? என்னை ஏன் இன்னும் வாழ வச்சிட்டு இருக்கிறீங்க? 7:21 என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படித்துக் கொள்வேன். என் மீறுதல், என் பாவத்தை ஏன் இன்னும் மன்னிக்கல? சில நேரத்தில் எழும்புற கேள்வி இதுதான். ஏய் யோபு, உனக்கு தெரியாது யோபு, உன்னை பத்தி என்ன சொன்னார் தெரியுமா? அவரு, நீ உத்தமன், நீ சன்மார்க்கன், உன் பாவத்தை மன்னிக்காம இருந்து இப்படி சொல்லிருப்பார். தெரியல, நமக்கு தெரியல, நமக்கு தெரியல. ஆனா சில நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஒருவேளை அன்னைக்கு செஞ்ச பாவத்தின் அடியோ, என் பாவத்தை என்ன மன்னிக்கல, மன்னிச்சுட்டேன்னு சும்மா சொல்றாரு. மன்னிச்சிருந்தா எனக்கு இந்த கஷ்டம் வருமா? ஒரு காலத்துல என்னை பார்த்து எழுந்து நின்றவங்க எல்லாம் இன்னைக்கு என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, விலகி போறாங்க. அப்ப நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, அவ்வளோ பெரிய பாவமா? என் பாவத்தை நீங்க மன்னிச்சிருந்தா எனக்கு இது நடந்திருக்காது. என் பாவத்தை ஏன் மன்னிக்கல? அடுத்து சொல்றேன் பாருங்க, 9:16 நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவரின் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன். செவி கொடுத்தார் என்று நம்ப மாட்டேன். இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அவன் பலி செலுத்தி ஜெபிக்கிறவன். இப்ப வேதனையின் உச்சம். அவன் சொல்றான், இனி நான் ஜெபம் பண்ணா நீங்க எனக்கு ஜெபத்து கேட்டீங்கன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அந்த கட்டெல்லாம் தாண்டிட்டு அந்த பிரச்சனை அந்த அந்த அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கணுமே. நான் காத்திருந்த காத்திருத்தல் வீணாய் போய்விட்டது. இனி யாராவது என்கிட்ட வந்து நீ ஜெபம் பண்ணு கர்த்தர் கேட்பார்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் எனக்கு என்னை நோக்கி தான் வார்த்தை வருதுனாலும் நான் நம்ப மாட்டேன். இப்படி எத்தனை வார்த்தையை நாங்க கேட்டாச்சு இல்ல? இன்னும் பாருங்கள், 10:4 மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? என்ன ஆண்டவரே, எல்லாரும் பார்க்கிற மாதிரி தான் ஆண்டவரே நீங்களும் பார்க்கிறீங்க. மனுஷன் என்னோட சிநேகிதர்கள் வந்து இருந்து என்ன குற்றம் சாட்டுறாங்களே, நீங்களும் அப்படிதான் பார்க்கிறீங்களா ஆண்டவரே? யோபுவே, இப்படி எல்லாம் உனக்குள்ள எழும்புகிற கேள்வி நீ அவரை நோக்கி கேட்டு விடக்கூடாது. ஏன் ஆண்டவர் அப்போ எனக்கு மறைத்தீர்? யோபுவின் வாயாலே கர்த்தர் சொல்ல வைக்கிறார். யோபு 42வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். 42 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அடுத்த வார்த்தை, அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். எனக்கு தெரியல, என் புத்திக்கு எட்டல். அது அர்த்தம் என்ன? நான் முதலாவது சொன்னேன், ஏன் மறைத்தார்? அது வெளிப்படுத்தின அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்க ஏன் மறைக்கிறார்னா, சொன்னாலும் புரியாது, சொன்னாலும் புரியாது. இப்படி வானமண்டலத்துல பரலோகத்துல இப்படி ஒரு சம்பாஷணை நடந்துச்சு சொன்னா இப்படி கேட்டுட்டு இருப்போமே அன்றி நம்மால புரியாது. எனவேதான் யோபு சொல்றாரு, நான் என் புத்திக்கு எட்டல்ல, என் புத்திக்கு எட்டாதது, நான் அறியாதது. என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, சில காரியங்களை அவர் அறிவியாத காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன விளங்கும் என்ன விளங்காதுன்னு நம்மை உருவாக்கினவருக்கு தெரியும். சீஷர்களிடத்தில் ஆண்டவர் பேசுவார். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள். 16-12. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். இப்போ தாங்க மாட்டீங்க. அதை கேட்கிற கெப்பாசிட்டி இப்போ உனக்கு கிடையாது. அதை கிரகிக்கத்தக்க இது உனக்கு இல்லை. அதுக்கு ஒரு டைம் வரும். எப்போ? பரிசுத்த ஆவி வரும்போது
அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு தெரிவிப்பார். இன்னும் எனக்கு நிறைய சொல்லணும், ஆனா நான் இப்ப சொல்ல மாட்டேன். யோபுவின் வாழ்க்கையில எதற்கு அனுமதித்தார்? சாத்தானை வெட்கப்படுத்த. ஏன் மறைத்தார்? யோபுவுக்கு சொன்னாலும் அது புரியாது. ஆனால் யோபுவே, உன்னுடைய பின்னாட்களை பாத்தியா? ஆசீர்வாதம் என்பது உனக்கு உண்டான 10 குமாரர்களோ இழந்த எல்லாம் 2 மடங்கோ கிடைத்தது மாத்திரமல்ல யோபுவே, காத்திருக்கிறவர்கள், அதாவது சோதனையை யார் சகிக்கிறாங்களோ அவர்களுக்கு எக்ஸாம்பிளா பைபிள்ல ஒன்னை எழுதி வச்சிருக்கு யோபுவே. யாக்கோபு 5:11 சோதனையை சகிக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவு. அந்த வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அர்த்தம் என்ன யோபுவே? இந்த பாதையில நீ நடக்க நடக்க உன் மேல அவருக்கு இருக்கிற உருக்கம் இன்னும் மிகுதியாகுது. உன் மேல அவர் வச்சிருக்கிற இரக்கம் இன்னும் மிகுதியாகுது. இது எத்தனை பேருக்கு சாட்சியா இருக்க போகுது தெரியுமா? எத்தனை பேருக்கு பலனா இருக்க போகுது தெரியுமா? என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு காரியத்தை உனக்கு அறிவியாமல் மறைத்து ஒரு பாதையில நடக்க விடுகிறார் என்றால் நீ நாளை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறாய். உன் வாழ்க்கை அநேகருக்கு பலனாய் மாற போகிறது, அநேகருக்கு சவாலாய் மாற போகிறது, அநேகருக்கு நம்பிக்கையாய் மாற போகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி அப்பாக்கு மகிமை. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Father. நீரறியா யாதும் நேரிடா. பாடுங்க. என் தலை முடியும் எண்ணி நீரே, நீரறியா யாதும் நேரிடா. Thank you Holy Spirit. தலை முடியும் எண்ணி நீரே. ஆமென், ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கு வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு காரியத்தை மறைச்சிட்டார். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன் நேசகுமாரன் உன் ஏகசுதன் ஈசாக்க நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு போய் பலியிடு அப்படிங்கிறார். நமக்கு இந்த சம்பவம் தெரியும். 3வது நாள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்க ஒரு ஆட்டுக்கடா இருந்துச்சு. தேவன் பாதையை சொல்றாரு, நீ இப்படி போய் அங்க ஒரு முட்புதர்ல ஒரு ஆட்டுக்கடா சிக்கி கொண்டிருக்கும், அதை எடுத்து இவனுக்காக பலி செலுத்து. இதை மறைச்சிட்டார். இங்கே பாதையை சொல்றார். நான் உனக்கு குறிக்கும், நீ மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில். பாதையை சொல்றாரு, திட்டத்தை மறைக்கிறார். இந்த ஆபிரகாம் எல்லாத்தையும் இப்படிதான் மறைக்கிறாரா? இல்ல. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு உண்டாவதற்கு முன்னமே ஆபிரகாமுடைய 4வது தலைமுறையை குறித்து பேசிட்டு இருக்கிறார். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் நம்மால் அதை பார்க்க முடியும். 4ஆம் தலைமுறையை குறித்து கத்து பேசுறார். இதெல்லாம் பேசுற ஆண்டவர் 4ஆம் தலைமுறை எத்தனை 100 ஆண்டுகள் தாண்டி நீ வரப்போகிறது, அதை குறித்து பேசினவர் 3 நாள் கழிச்சு நடக்க போகிற அந்த கிளைமேக்ஸ், அந்த தேவ திட்டம், ஈசாக்குக்கு பதில் ஒரு ஆட்டுக்கடை அங்க வைக்கப்பட்டு, இதை மறைச்சிட்டார். இங்கே பாதையை தெரிவிக்கிறார், திட்டத்தை மறைக்கிறார். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன், பாதையை தெரிவிக்கிறார். நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், பாதையை தெரிவிக்கிறார், திட்டத்தை மறைக்கிறார். யோபுவின் வாழ்க்கையில பாதையும் தெரிவிக்கல, திட்டத்தையும் தெரிவிக்கல. ஆபிரகாம் வாழ்க்கையில பாதையை தெரிவித்து திட்டத்தை மறைக்கிற. ஏன்னா அவருக்கு தெரியும், இவனை எந்த பாதையில விட்டாலும் ஆபிரகாம் நடப்பான். ஏன்னா சிநேகிதன். ஆபிரகாம் வடக்கே பார், அங்கதான் பார்ப்பான். கிழக்கே பார், அங்கதான் பார்ப்பான்.
லோத்து மாதிரி மனசு எதை சொல்லுது அங்க அதை செய்கிறவன் அல்ல. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்கிறவன். அவன் தான் ஆபிரகாம். அவன் தான் சிநேகிதன். அவருக்கு தெரியும் இவன் எந்த பாதையில விட்டால் நடப்பான். அதனால திட்டத்தை சொல்லிட்டு அந்த பாதையை நியமிக்கல, பாதையை சொல்றார், திட்டத்தை மறைக்கிறார். அநேகரை எப்படி நடத்துவார் ஆண்டவர்? நாளைக்கு உனக்கு ஒரு புயல் அடிக்க போகுது, பாதையை சொல்றார், திட்டத்தை மறைப்பார். அதுக்கு பின்னாடி என்ன தெரியல, திட்டத்தை மறைக்கிறார். பவுல் வாழ்க்கையில பாத்தீங்களா, சொல்றார், பாதையை கொடுக்கிறார், பாதையை சொல்றார். என்ன சொல்றாரு? கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் இல்லை, ஆனாலும் ஒரு தீவில் விழ வேண்டி இருக்கும். எதுக்கு அந்த தீவில் விழணும்? திட்டத்தை மறைக்கிறார் ஆண்டவர், திட்டத்தை மறைக்கிறார். அங்க என்ன நடக்குது? அங்கே பவுல் கையில் ஒரு பாம்பு கடிக்குது, அதை உதறி போடுறான். அவனுக்கு ஒரு தீங்கும் உண்டாகலை. எல்லாரும் அவனோடு கர்த்தர் இருக்கிறதை காண்கிறார்கள். அந்த தீவில் போய் அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். அங்கே இருக்கிறவர்களுக்கு சுகம் கிடைக்குது. அப்படி ஒரு பெரிய நன்மை அவனால் அந்த தீவுக்கு உண்டாகிறது. இதுதான் தேவ திட்டம். அதுக்கு தேவன் பாதையை தான் சொல்றாரு, திட்டத்தை மறைக்கிறாரு. பாதையை என்ன சொல்றாரு? ஒரு தீவில் விழ வேண்டி இருக்கும். அப்படிதான், ஒரு தீவில் வாழ வேண்டி இருக்கும், இல்லை விழ வேண்டி இருக்கும். சில நேரத்தில் நமக்கு அவர் நியமித்த பாதையை பார்த்தா, நீ வாழ்வதற்காக ஒரு தீவுன்னு இல்லை, நீ விழுவதற்காக. இங்கே ஆபிரகாம்ட்ட அதான் பாதையை சொல்றான், நீ மோரியா தேசத்துக்கு போ, அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில பிள்ளைய பலி செலுத்து. இப்ப ஆபிரகாம் நினைச்சான், இதுதான் பாதை, இதுதான் தேவ திட்டமா இருக்கும். அதுதானே 2 கொரிந்தியர் 1 பவுல் சொல்றார், எங்களுக்கு நேரிட்ட சோதனையை பார்க்கும்போது எங்களுக்கு மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டிருந்தோம். இது மரணத்துக்கு ஏதுவான சோதனை என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட மரணத்தின் என்றும் அவர் எங்களை தப்புவித்தார், அவர் எங்களை தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். சில பாதையில் நடக்கும் போது ஓகே, என் முடிவு வந்து விட்டது, நமக்குள்ளே நாம நினைப்போம். நான் ஏன் இவர்களை சொல்லுகிறேன் என்றால், இவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, இவர்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை மகிழ்வித்தவர்கள். இப்போ ஏன் ஆண்டவர் இந்த ஆட்டுக்கடாவை குறித்த காரியத்தை மறைத்தார்? 1. 2, ஏன் இந்த பாதையை அனுமதித்தார்? அனுமதித்தார், மறைக்கிறார். ஏன் இதை அனுமதித்தார்? ஆண்டவர் எனக்கு காண்பித்து தந்த காரியம் இதுதான். ஆபிரகாமே, உன்னை நான் விசுவாசத்தில் பழக்குவித்தது போல என் வேலை முடியல ஆபிரகாமே, இனி எனக்கு உன் பிள்ளைய பழக்குவிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோட என் வேலை முடியல ஆபிரகாமே. நான் ஆபிரகாமின் தேவனோ, ஈசாக்கின் தேவனோ, யாக்கோபின் தேவனமா இருக்கிறேன். உன்னை நான் எப்படி ட்ரெயின் பண்ணேனோ, உன்னை நான் எப்படி உருவாக்கினேனோ, உன்னை நான் எப்படி பழக்குவித்தேனோ, இனி நீ உன் பிள்ளைய பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு என்னால விட முடியாது ஆபிரகாமே. நான் தலைமுறைகளுக்கு தேவனாய் இருக்கிறேன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இந்த பாதையை அனுமதித்தார்? தகப்பன்மாரே, தாய்மார்களே, பெற்றோரே, உங்களை விசுவாசத்தில் பழக்கினவர் இதோ உங்கள் பிள்ளைகளையும் இந்த விசுவாச பாதையிலே பழக்குவிக்க விரும்புகிறார். விசுவாசத்தோடு கைகளை தட்டி என்னோடு தான் என் தகப்பன் பேசுகிறார் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஷரகபலரா. அதான் சொன்னார், நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தையை உன் வாயில் இருந்தோ உன் பிள்ளை வாயில். ஆபிரகாமை உன்னை நான் எப்படி வாழ வச்ச? வார்த்தை தந்து வாழ வச்சுக்க. உன் பிள்ளைய நான் அப்படிதான் வாழ வைப்பேன். உன் பிள்ளை மட்டும் இல்ல, உன் பிள்ளையின் வாயில் இருந்து. ஏன் இந்த பாதை? ஆண்டவரே, இனி எனக்கு ஒரு விசுவாச சோதனையா? ஆபிரகாமே, உன்னை நான் பழக்கு வச்சுட்டேன், உனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்திருக்கிறேன், அவனே நான் கொண்டு வரணும். ஏன் இந்த பாதை? 1, ஆபிரகாமை விசுவாசத்தில் பழக்கு வித்தது போல ஈசாக்க பழக்கு வைக்கணும். 2, ஆபிரகாமே, எப்படி நீ என் சத்தத்தை கேட்டு வளர்ந்தியோ உன் பிள்ளைய என் சத்தத்தை கேட்கணும். வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஈசாக்கு கர்த்தருடைய குரலை கேட்கிறான். எப்படி கேட்டான் தெரியுமா?
பிள்ளையாண்டான் மேல கைய வைக்காத. ஈசாக்கு என் குரலை கேட்கணும். 3, நான் ஈசாக்கையும் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்து வந்தார். ஈசாக்க பார்க்கிறவங்க சொல்லணும், இவங்க அப்பாவால் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்றல்ல, இவர்களை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லணும். ஹல்லேலூயா. பெற்றோரே, எங்களால தான் என்னால தான் உனக்கு இந்த ஆசீர்வாதம். உங்க பிள்ளைய பார்த்து ஒரு நாளும் சொல்லாதீங்க, ஆண்டவரே இவனை பார்க்கிறவங்க இவளை பார்க்கிறவங்க இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லணும். இதற்காகவே இந்த பாதையை அனுமதித்தார். ஓகே, நல்லா இருக்கு ஆண்டவரே. ஏன் மறைச்சிங்க? மறைச்சதுனாலதான் ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். இப்படி ஒரு ஆட்டுக்கடா இருக்கிறத கர்த்தர் மறைத்ததுனாலதான் ஈசாக்குக்குள்ளே தேடல் உண்டானது. ஈசாக்கு இப்ப யார தேடுறான் தெரியுமா? ஆட்டுக்குட்டிய, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டிய. இல்ல இப்படி ஒன்று இருக்கதை மறைக்காமல் இருந்திருந்தா ஈசாக்கு வாழ்க்கையில இப்படி ஒரு தேடல் வந்திருக்காது. காரணம், ஆபிரகாம் ஜெபிக்கிறவனா இருக்கிறான், சாராள் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்க. பெற்றோரின் தயவிலே இத்தனை காலம் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது பெற்றோரை அவன் சார்ந்து கொண்டிருக்கலாம். ஆமென். ஆபிரகாம் கண்ணுக்கு முன்னாடியே ஈசாக்கை கர்த்தரை தேட வைக்கிறான். ஆமென். நான் இதை வாசித்த போது, இதை தியானித்த போது ஆண்டவருக்குள்ள என் உள்ளம் சொன்ன வார்த்தை இதுதான். ஆண்டவரை நான் பார்க்கும் போதே என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளை உங்களை சார்ந்து இருக்கிறத பார்க்கணும்பா. ஆமா, எனக்கு அப்புறம் உங்களை சார்ந்து இருக்கிறது அல்ல. என கேட்கிற அன்பு பெற்றோரே, நம் கண்களுக்கு முன்பதாக நம்ம பிள்ளைங்க எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதும் கர்த்தரை சார்ந்திருப்பதும் இதை பார்த்தால் இதை விட இந்த பூமியில வேற என்னங்க சந்தோஷம் இருக்குது? வேற எதை சார்ந்திருந்தாலும் மாய்ந்து போயிருங்க. ஆமே, ஹல்லேலூயா. யாக்கோபு யோசேப்பை குறித்து உண்டான துக்கம் எப்படி மாறிச்சு தெரியுமா? யோசேப்பை காண்கிறான், கண்டவன் யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கிறான், யோசேப்பின் நிலையை பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான் தெரியுமா? யோசேப்பே, உன் தகப்பனால் எல்லாம் இதாகல, உன் தகப்பனுடைய தேவனால இதாயிற்று. சந்தோஷமா கண்ண மூடுனா, என் பிள்ளை அவரை சார்ந்து இருக்கிறான், அவ்வளவுதான், இனி வாழ்ந்துருவான், இனி வாழ்ந்துருவான். ஹல்லேலூயா. ஆபிரகாமே, உன் கண்ணு முன்னாடி நான் காட்டி கொடுக்கணும், உன் பையன் என்ன சார்ந்து இருக்கிறத, உன் பிள்ளை என்ன சார்ந்து இருக்கிறத. ஆமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய பயம் என்ன தெரியுமா? எனக்கு அப்புறம் என் பிள்ளை, எனக்கு அப்புறம் என் பையன், எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ஒன்னும் தெரியாது. இன்னைக்கு அநேகருடைய பயம் இதுதான். இந்த பயத்தை போக்கவே கர்த்தர் இந்த காரியத்திலே உங்களை நடத்துகிறார். ஜீசஸ், glory, hallelujah. கடந்த வாரத்தில் என் பிள்ளையோட பர்த்டே. அப்போ அவ சில கிஃப்ட் கேட்குறான். நான் சொன்னேன், எல்லாம் வாங்கி தர முடியாது, சிலதை வேணா வாங்கி தரலாம். உடனே அவ என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன், மம்மி எனக்கு இது வாங்கி கொடுங்க. அவள் சரி வாங்கி தரேன்னு சொன்னால், திருப்பியும் நான் இடையில இன்னொரு எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது, அப்படி பழக்கக்கூடாது. அவள் 5 கேட்டானா 2 வாங்கி கொடு, அப்படி எல்லாம் கொடுத்து பழக்கக்கூடாது. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என் பொண்ணு இப்படியே கேட்டுட்டு இருக்கிற, 5 வயசு. கேட்டுட்டு அவள் சொல்கிறா, நான் ஏசப்பாட்ட கேட்பேன், நான் ஏசப்பாட்ட கேட்பேன். ஏசப்பா நோ சொல்ல மாட்டாங்க, ஏசப்பா எனக்கு எல்லாம் தருவாங்க. என் உள்ள மகிழ்ந்தது. ஹல்லேலூயா. அவள் உண்மையாக சொன்னாலா விளையாட்டுக்கு சொன்னாலான்னு தெரியாது. ஆனால் ஒரு தகப்பன் என்கிற முறையில் சின்ன வயசில்
அவ அவரை சார்ந்து இருக்கிறா. உடனே அவ எண்ணம், அப்பா அம்மா கேட்டு கிடைக்கல, நேரா அங்க போகுது. நம்முடைய பிள்ளைங்க கர்த்தரை சார்ந்து இருக்கட்டும். அவர்களை பார்க்கிற யாவரும் இது இன்னாருடைய சந்ததி என்றல்ல, இவர்கள் ஆண்டவருடைய சந்ததி. ஆபிரகாமை தேடுறான் பாத்தியா உன் பையன். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தேடினா? உன்னை தேடி இருப்பான், உங்க அம்மாவை தேடி இருப்பான். அம்மா எங்க, அப்பா எங்க, அண்ணன் இஸ்மவேல் எங்க, இப்படி கேட்டுட்டு இருந்த பையன் இப்போ ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கிறான் பாத்தியா. இதுக்கு தான் நான் மறைத்து வைத்தேன், இதற்கு தான் நான் மறைத்து வைத்தேன். ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவன். ஆபிரகாமே, நீ என்னை அன்று கண்களை ஏறெடுத்து பார்த்து கண்டாயே, உன் பிள்ளையும் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்படி வைக்கதா இந்த பாதையை அனுமதித்ததும் இந்த காரியத்தை மறைத்ததும். பிற்பாடு யாக்கோபு எழும்புகிறான். ஆபிரகாமின் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் என்று வெறுமனே சொல்லாமல் தன் தகப்பன் ஈசாக்கை குறித்து சொல்லும் போது ஈசாக்கின் தேவனை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் தெரியுமா? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஆதியாகமம் 31 42 53 வசனங்களில் இருக்கிறது. வாசியுங்கள், 53 வாசியுங்கள். ஜீசஸ். ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரிய கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அவன் எவ்வளவு ஒரு பயபக்தி உள்ளவனாய் மாறுகிறான். எவன் சரியானதை தேடுகிறானோ, எவன் சரியானவரை தேடுகிறானோ அவன் பயபக்தி உள்ளவனாய் மாறுகிறான். அவனுடைய தேவன் பயபக்திக்குரியவர் என அடுத்த சந்ததியை கர்த்தர் சொல்ல வைப்பார். நம்முடைய பிள்ளைங்க சொல்லணும். எப்படி சொல்லணும் தெரியுமா? என் தகப்பனுடைய பயபக்திக்குரியவர். அப்படி ஒரு வாழ்க்கை ஈசாக்கின் வாழ்க்கையா இருந்தது. எனவேதான் பிள்ளை இல்லை என்னதும் ஆபிரகாம் தெரிந்தெடுத்த அந்த ஒரு தவறான வழியை ஈசாக்கு தெரிந்தெடுக்கல. ஆபிரகாம் தெரிந்தெடுத்த வழி என்ன? ஆகார்ல சாராளுடைய புத்தியினம். ஆகாரை கொடுத்து எப்படியாவது நமக்கு பிள்ளை வேணும். இப்படி ஈசாக்கு செய்யல. பைபிள்ல ஒரே ஒரு திருமணம் தான் ரொம்ப டீடைலா அவருடைய வருகையோடு ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கின் திருமணம். ஈசாக்கினுடைய வாழ்க்கை எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அவனுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு அர்த்தம் உள்ளதாய், கனி உள்ளதாய். அவன் ஒரு துறவை தோன்றாங்க, வந்து மூடி போடுறாங்க. ஒரு இடத்துல சண்டை போடல ஈசாக்கு. வந்து சொல்றாங்க, உன் கூட கர்த்தர் இருக்கிறத பார்க்கிறோம். எப்படிங்க? அவன் பயபக்தி உள்ளவனானா? நம் பயபக்தி உள்ளவர்களானால் நம் தேவன் பயபக்திக்குரியவர் என நம்முடைய அடுத்த தலைமுறை எழுந்து நின்று சாட்சி சொல்லலாம். ஆபிரகாமே, இப்ப புரியுதா ஏன் மறைச்சேன்னு? இந்த செய்தி கேட்க கேட்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க, தேவன் அனுமதித்த பாதைகளுக்காகவும் தேவன் மறைத்த காரியங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேரம் போகிறதுனால இன்னும் 2 காரியத்தை கூட நான் சொல்லி ஜெபிக்கிறேன். யாக்கோபு யோசேப்பு. யோசேப்புக்கு தேவன் சொப்பனத்தை சொல்லுகிறார், பாதையை சொல்லல. ஆபிரகாமுக்கு பாதையை சொன்னார், சொன்ன திட்டத்தை சொல்லல. யோசேப்புக்கு திட்டத்தை சொல்லிட்டார். என்ன திட்டம்? எல்லாரை விட யோசேப்பை உன்னை உயர்த்துவதுதான் திட்டம். ஆனா பாதையை சொல்லல. ஏன் சொல்லல? ஏன் இதை அனுமதித்தார்? அனுமதித்தது ஒன்றுதான், தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏன் பாதையை மறைத்தார் சொல்லாம?
இந்த யோசேப்பினுடைய ஒரு சுபாவம் உண்டு. என்ன சுபாவம் என்றால், எதையும் அவன் உள்ளே அடக்கி வைத்துக் கொள்ள முடியாது. இப்போ சகோதரர்கள் கூட இருப்பான், சகோதரர்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது அவன் மனசுல அடங்கி இருக்காது. அவன் ஓடி போய் அப்பா கிட்ட சொல்லுவான், அப்பா இப்படி இப்படி எல்லாம் செய்யறாங்கப்பா. அந்த 37:2 கடைசி வாசிங்க. அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இந்த யோசேப்பினுடைய சுபாவம். சில காரியங்களை தேவன் நமக்கு மறைக்கிறது நம்முடைய சுபாவத்தை அறிந்து. அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். ஆல்ரெடி சகோதரர்களை இவங்க மேல அதனால கடுப்பு, அதனால கோபம். இப்போ எல்லாரையும் விட இவனுக்கு ஒரு பலவர்ண அங்கி கொடுக்கறாங்க, அது இன்னும் கோபத்தை உண்டாக்கிட்டு. இப்போ அவன் ஒரு சொப்பனம் பார்க்கிறான். சொப்பனம் என்ன அப்படின்னா, எல்லாரை விட அவனுடைய அரிக்கட்டு மேல நிக்குது. இதை பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. இவன் என்ன பண்றான், நேர சகோதரர்களிடத்துல சொல்லுகிறான். 6-7 வசனங்களை வாசியுங்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தான். இப்ப பகையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுவரை பகையை உள்ள வச்சிட்டு இருந்தாங்க, பகையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போவாவது யோசேப்பு சும்மா இருக்கணுமா வேண்டாமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி திருப்பியும் கூப்பிட்டு, யோசேப்பே அதான் சகோதரர்களுக்கு பிடிக்கல இது கேட்கறதுக்கு. அப்புறம் ஏன் சொல்றேன்னா, இது அவங்கள கோபமூட்ட சொல்றது கிடையாது. இது யோசேப்புக்கு உள்ளது அடக்கி வைக்க முடியாது. அவன் இளகுன மனசுள்ளவன். அவன் மனசுல எதையுமே அடக்கி வச்சிருக்க மாட்டான். அவன் திருப்பியும் ரொம்ப இன்னசென்டா சொல்றான். சகோதரர்களை கண்டு நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். இன்னும் கடுப்பாங்க. அப்படியா? இல்ல, அவன் மனசுல அவன் அவ்வளவு உண்மையா சொல்றான். அது அவர்களுக்கு இன்னும் கோபம். அப்போ சொப்பனத்தை சொல்றான். இப்ப பாதையை சொல்லி இருந்தா, அல்லது இந்த பாதையில தான் கர்த்தர் நடத்த போறான்னு காண்பித்திருந்தால், இந்த சகோதரர்கள் நிச்சயமா இந்த குழியிலிருந்து தூக்கி இருக்கவே மாட்டாங்க. யோசேப்பே, உனக்கு அந்த பாதையை மறைத்ததுனால தான் நீ குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டாய். அந்த பாதையை உனக்கு தெரியப்படுத்தி இருந்தால் அந்த தண்ணீரற்ற குழி தான் உன்னுடைய கடைசியா இருந்திருக்கும். இல்ல இப்படி, அண்ணா நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், நான் உங்களை தானியத்தை கொண்டு வரப்போறேன், அப்போ நீங்க என்னெல்லாம் பிடிச்சி குழியில போடுறீங்க, அதுக்கப்புறம் இஸ்மவேல் வராங்க, என்ன நீங்க தூக்கி 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறீங்க, இப்படி எல்லாம் ஆண்டவர் காட்டி இருந்தா இவனுக்கு அலர்ட் ஆயிருவானுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இயேசுவை பார்க்க சாஸ்திரிகள் வருகிறார்கள். ஏரோதை போய் பார்த்துட்டு வருவாங்க. அப்போ ஏரோது என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து பணிந்து கொள்ளுகிறேன். அவன் பிளான் மாறிட்டு கர்த்தர் வான் பண்ணி அந்த பாதையிலே நடத்தல. அதன் அர்த்தம் என்ன? நம்மை நடத்துகிற பாதை எக்காரணம் கொண்டும் சத்துருவுக்கு தெரியக்கூடாது. நடக்கும்போது தான் நடக்கும்போது தெரிய வரும், ஆனால் நடப்பதற்கு முன்னே தெரியாது. நம்முடைய பாதைகள் சத்துருவால கிரகிக்க கூட பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஆமென். நம்ம தெரியும் அவருக்கு, இவன்கிட்ட சொன்னா இவன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான். யாக்கோபுக்கு ஏன் மறைச்சார் ஆண்டவர்? யாக்கோபுடைய சுபாவம் தெரியும். யாக்கோபை குறித்து கர்த்தர் கொடுத்த சாட்சி என்ன? இவன் போராடி மேற்கொண்டவன். அதன் அர்த்தம் என்ன? ஒன்னு வாங்கணும் நினைச்சிட்டானா கேட்டு வாங்கிடுவான். அதுதான் யாக்கோபு. ஏசாவுடையதை வாங்கணும்னு நினைச்சிட்டான், வாங்கிட்டான். ராகேல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டான், பண்ணிட்டான். தன்னுடைய சம்பாத்தியத்தை கேட்டு வாங்கிட்டான். எல்லாத்தையும் விடுங்க, யாபோக்காட்டின் கரையில இருந்து என்னை ஆசீர்வதித்தாலே நான் போக விடுங்கிறான். ஆண்டவர் சொல்ல, என்னை விடு, நான் போறேன். இல்ல, விட முடியாது. சரி, உன் பேர் என்ன? யாக்கோப். இதோ இஸ்ரவேல், நீ தேவனோடு மனுஷனோடு போராடி மேற்கொண்டாய். இந்த யோசேப்பு 12 குமாரர்களிலே யாக்கோபு மிகவும் நேசித்தவன். எனவேதான் தன் ஆடுகளுக்கு கூட அவன் நன்மையாக விடல, தன் ஆடுகளை கூட மேய்க்க விடல. இப்படி இருக்க தேசத்துக்கு நன்மையா விடுவானா யோசேப்பை யாக்கோபு? விடமாட்டான்.
ஏன்னா நேச பிள்ளை, அவ்வளவு நேசிக்கிறான். யோசேப்பு பென்யாமின் பிறந்ததும் ராகேல் மரித்து விட்டாள். ராகேலை ரொம்ப நேசித்தவன் யாக்கோபு. அவர் ராகேலுடைய மூத்த குமாரனா யோசேப்பு இருக்கிறதுனால இன்னும் அதிக பாசம், இன்னும் அதிக பாசம். அப்ப நிச்சயமாய் யோசேப்பு எகிப்துல தான்பா இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் தெரியப்படுத்தி இருந்தால் அவன் நிச்சயமாய் போராடி கேட்டு பிள்ளையை வாங்கியிருப்பான். தேவன் ஒன்றை அனுமதிக்கிறதற்கும் தேவன் ஒன்றை மறைக்கிறதற்கும் பின்னாக பெரிய நன்மை இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல யாக்கோபுக்கு தெரியப்படுத்தி இருந்தான். நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தையை சொல்றேன். பேதுரை பார்த்து சொன்ன, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். ஆமென். எனவேதான் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது சொன்னார், இது உன் தகப்பனுடைய பிளான் அல்ல, நான் நினைச்சதே கிடையாதுப்பா, இது அவருடைய பிளான். ஆதியாகமம் 49 தேங்க்யூ ஃபாதர் 25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. இது அவரால் அப்படி ஆயிற்று. அடுத்த வார்த்தை, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். அவர் உனக்கு துணையாய் இருப்பார். அவரால தான் ஆச்சு. இது என் பிளான்லாம் கிடையாது. யோசேப்பை குறித்து உங்க பிளான் என்னன்னு கேட்டா, இப்ப நடக்குது இந்த யோசேப்புடைய இப்போ உள்ள லைஃபை வச்சுட்டு, யாக்கோபே யோசேப்பை குறித்து நீங்க என்ன நினைச்சிருந்தீங்க? ஐயோ அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவருக்கு தெரியும் நாம் போட்ட திட்டங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அதனால தான். ஆனால் நம்ம அதை ரொம்ப பெருசா வச்சிட்டு இருக்கிறதுனால தான் தேவன் சில காரியங்களை நமக்கு மறைத்து நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. இங்கே தேவன் ஏன் மறைக்கிறார்னா நம்முடைய சுபாவம் அவருக்கு தெரியும். சூனேமியால் காரியத்தில் ஏன் மறைத்தார்? அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால மறைத்தார். யோபுவின் காரியத்தில் ஏன் மறைத்தார்? அது புத்திக்கு எட்டாதது, அதனால மறைத்தார். ஆபிரகாம் காரியத்தில் ஏன் மறைத்தார்? பிள்ளைய விசுவாச பாதையில கொண்டு வரணும். யோசேப்பு யாக்கோபின் வாழ்க்கையில ஏன் மறைத்தார்? சுபாவம் அவருக்கு தெரியும், நம்முடைய சுபாவம் அவருக்கு தெரியும். எனவேதான் தாவீது சொல்றார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. எனக்கு தெரியல, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், நாளைக்கு எப்படி மாறுவேன்னு தெரியல, நாளைக்கு எனக்கு தெரியாது, நீங்க என்ன நடத்துங்க. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தானியேலுக்கு நிறைய வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். நிறைய வெளிப்படுத்தி தானியேல் 10:1 வாசிங்கள். 10:1. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசான 3ஆம் வருஷத்திலே பெல்தஷாசார் என்னும் பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அவனுக்கு எப்படி ஒவ்வொரு காரியம் வெளிப்படுத்தப்படுகிறதாம்? தானியேல் 8வது அதிகாரம் அதனுடைய 15, 16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு. அப்ப தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றார். காபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணு என்று கூப்பிட்டு சொல்லுகிற மனுஷ சத்தத்தை கேட்டேன். அப்ப பரலோகம் அவனுக்கு வெளிப்படுத்துகிறது. அவன் புரிந்து கொள்ளும்படி, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படி ஒவ்வொன்றாய் வெளிப்படுத்தி, இது இந்த காலத்தில் நடக்க போகிறது, இப்படி நடக்க போகிறது, உபத்திரவ காலம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது போல தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு பழைய ஏற்பாட்டிலே ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கும் என்றால் அது தானியேலின் புஸ்தகம். புதிய ஏற்பாட்டில் எப்படி வெளிப்படுத்தின விசேஷம் அது விசேஷமா இருக்கிறதோ அதே போல பழைய ஏற்பாட்டில் தானியேலின் புஸ்தகம். காரணம், எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. அப்படி வெளிப்படுத்தப்பட்ட தானியேலுக்கு சில காரியங்கள் மறைக்கப்படுகிறது. 12வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் இந்த சம்பவம், இந்த அதிகாரத்துக்குள்ளே போகல, இந்த வார்த்தைக்குள்ளே போக விரும்புகிறேன். எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட பரலோகம் கட்டளையிட்டு இருக்கிறது, எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கணும். ஆனா சில காரியங்களை கேட்டும் பொருளை
அறிய முடியவில்லை. அப்பொழுது நான் கேட்கிறேன், என் ஆண்டவரே, இவைகளின் முடிவு என்னமா இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு பதில் என்ன? 13வது வசனம், நீயோ வென்றால் முடிவு வர மட்டும் போயிரு, முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். நான் சொல்ல வருகிற கடைசி பாயிண்ட் இதுதான். சில காரியங்களை தேவன் மறைத்து வைக்கிறார். அதனுடைய பதில் அல்லது ஏன் என்ற கேள்விக்கான பதில் நமக்கு இங்கே தெரியாது, நாளைக்கு அங்கே விளங்க போகும். நிறைய காரியங்களுக்கு நமக்கு பதில் தெரியல. இது ஏன் நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு? நான் இதற்கு முன்னாக சொன்ன அத்தனை காரியமும் இங்கே விளங்கினது. இந்த தானியேலின் காரியத்தை எதற்காக ஆண்டவர் எடுத்து பேச வைத்தார்னா, சில காரியங்களுக்கு நமக்கு உத்தரவு இங்கே கிடைக்காது. அதனால நீ சோர்ந்து போகாதே. நீ நாளை உன்னுடைய சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருக்கும் போது அங்கே உனக்கு விளங்கும். ஏன் இந்த பாதையை தேவன் அனுமதித்தார், ஏன் இந்த பாடுகளை தேவன் அனுமதித்தார், ஏன் இந்த இழப்பை தேவன் அனுமதித்தார், ஏன் இந்த கஷ்டத்தை தேவன் அனுமதித்தார், ஏன் இந்த நெருக்கத்தை தேவன் அனுமதித்தார், ஏன் இந்த கண்ணீரை தேவன் அனுமதித்தார். அநேக காரியங்களுக்கு பதில் இங்கே கிடைக்கலாம், ஆனால் சில காரியங்களுக்கு பதில் இங்கே கிடைக்காமல் போகலாம். அதை குறித்து நீ உன் விசுவாசத்தில் தளர்ந்து விடாதே, நம்பிக்கையை விட்டு விடாதே, தேவனை விட்டு தூரம் போகாதே. உனக்கு ஒரு சுதந்திர வீதம் உண்டு என்பதை இது தெளிவாய் காண்பிக்கிறது. உனக்கு ஒரு சுதந்திர வீதம் உண்டு. ஐஸ்வர்யவான் லாசரு காரியத்தை இயேசு சொல்லும் போது கடைசி வரை லாசரு வேதனையில தான் இருந்தான். ஒரு சாயங்காலத்திலே அழுகை, காலையிலே களிப்பு. லாசருவின் வாழ்க்கையிலே சாயங்காலமும் காலையும் ஒரே போலதான். என்னைக்காவது ஒரு நாள்ல ஒரு மாற்றம் உண்டு, மாற்றமே இல்லை. அவன் மரித்த போது அடக்கம் பண்ண கூட ஆள் இல்ல, அழுறதுக்கு ஆள் இல்ல. தெரியும் இவனை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒருவனுடைய வாழ்க்கை முடியுமானால் சூழ்ந்திருக்கிறவங்க சொல்லுவாங்க, இவன் சபிக்கப்பட்டவன். ஏன்? வழியருகே ஒருவன் குருடனாய் இருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறானே, அவன் லாசரை விட கண்ணு மட்டும் தெரியல, அவ்வளவுதான். மீது எல்லாத்திலையும் அவன் ஓகே தான். அப்படிப்பட்டவனே பார்த்து இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம் என்று சமுதாயம் கேட்குமானால், இந்த லாசருவை பார்த்து என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இங்க பாரு, யாராவது சாப்பிட்டுட்டு ஓடுறத எடுத்து சாப்பிட்றவன். ஏன் இந்த பாதை, ஏன் இப்படி தண்டிக்கிறார் ஆண்டவர்? அப்படித்தானே கேட்க தோணும். யோபுவே கேட்டாரு, ஏன் இன்னும் என் அக்கிரமத்தை மன்னிக்காம அடிக்கிறீங்க, ஏன் இன்னும் என்ன வாழ வச்சிட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்கலாம். சில காரியங்கள் இங்கே மறைக்கப்படுகிறது. ஆமென். லாசருவே, உன் ஸ்டோரி இங்க முடியலப்பா, உன் ஸ்டோரி இங்க முடியல. நாளானது அதை விளங்க பண்ணும். இந்த ஐஸ்வர்யவான் கண் காண லாசரு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் மடியில நிறைய காரியங்கள் மறைக்கப்பட்ட எல்லா காரியத்துக்கும் பதில் இங்கே கிடைக்கும் என்று நான் சொல்லவில்லை. இம்மையில கிடைக்க வேண்டியது இம்மையில கிடைக்கும், மறுமையில கிடைக்க வேண்டியது மறுமையில கிடைக்கும். நாம் ஆராதிக்கிற தேவன் இம்மைக்கும் மறுமைக்கும் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் 67வது வயதுல இறந்த போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான். எத்தனையோ பேர் 80 வயசு இருக்கிறாங்க, 90 வயசுல இருக்கிறாங்க. தேவன் கிடையாது என்று சொல்லுகிறவங்க எல்லாம் 90க்கு மேல வயசுல இருக்கிறாங்க. உமக்காய் உண்மையாய் ஓடின மனிதன் அல்லவா? வசனத்தை எவ்வளவு வேணும் கலப்படம் இல்லாமல் துப்புரவாய் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற தேவ மனுஷன் அல்லவா? ஏன் எடுத்தீர் ஆண்டவரே? சபை பெருசா கட்டணும்னு ஆசைப்பட்டாங்களே, ஆமென். இன்னும் இன்னும் ஊழியம் செய்யணும், ஊழியம் ஊழியம் என்று ஓடிக்கொண்டிருந்த மனிதனை ஏன் எடுத்தீர் ஆண்டவரே? ஒரு மாதம் எனக்குள்ள இந்த கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. ஆமென். பதில் இல்லை. ஏன் ஒரு மாதமாய் பதில் சொல்லவில்லை? நான் இருந்த வேதனையில் அந்த பதிலை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவருக்கு தெரியும், என்னால் புரிந்து கொள்ள முடியாதுன்னு அவருக்கு தெரியும்.
ஆண்டவர் மௌனமாயிருந்தார், அமைதியாயிருந்தார். தேவன் அமைதியாயிருப்பது அவரிடத்தில் பதில் இல்லாததினால் அல்ல, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாததினால. அவர் அமைதியாயிருக்கிறார். நான் அமைதியானாதான் அவர் பேசுவார். நான் புலம்பிக் கொண்டே இருக்கிறேன், அவர் அமைதியாக இருக்கிறார். ஒரு மாதத்துக்கு மேல புலம்பிக் கொண்டிருக்கிறேன். நவம்பர் 21ஆம் தேதி, ஆமென், 2016 நவம்பர் 21 என் தகப்பனார் ஓட்ட முடிகிறது. 2017 ஜனவரி 25ஆம் தேதி வரை இந்த புலம்பல் எனக்குள்ளே இருந்து கொண்டிருந்தது. 25ஆம் தேதி 26ஆம் தேதி எனக்கு சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மீட்டிங். 25ஆம் தேதி நான் ட்ரெயினில் புறப்படுகிறேன். பொதுவாகவே நான் மீட்டிங் போனால் என் கூட யாரையாவது கூட்டிகிட்டு போவேன். ஆனால் அன்னைக்கு யாரையும் கூட்டிகிட்டு போகலை, நான் மட்டும்தான் போகிறேன். நான் தனிமையில் போகிறேன். தனிமையிலே இருந்து இது இன்னும் அதிகமாக என்னை தாக்க ஆரம்பித்தது. எனக்குள்ளே அழுத்தத்தையும் வேதனையும் கொடுக்க ஆரம்பித்தது. ஏன் என்ற கேள்வி. அந்த கேள்வியோடும் கண்ணீரோடும் என்னுடைய பேர்த்தில் நான் படுக்க போனேன். படுத்து கொண்டிருந்த போது கர்த்தர் தெளிவாக என்னோடு பேசினார். எபிரேயர் 11ஆவது அதிகாரத்திலிருந்து, ஆமென், விசுவாசத்தினாலே 33 முதல் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உட்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இவைகள் அனைத்தும் விசுவாசத்தினாலே இங்கே நடந்தவை. ஆனால் அடுத்த வார்த்தையை கர்த்தர் பேச ஆரம்பித்தார். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற தேவன் சம்மதிக்கல, அவங்க சம்மதிக்கல. விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இங்க இன்னொரு 5 வருஷம் வாழ்வதை விட ஆண்டவரே உயிர்த்தெழுதல்ல, எனக்கு மேன்மையான உயிர்த்தெழுதல் வேணும். அந்த இரவு ட்ரெயின்ல வச்சு என் உள்ளம் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஆண்டவரே, இப்படி ஒரு பாக்கியத்தை என் தகப்பனார் சுதந்திரிக்கிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரிடத்தில் நான் சாரி கேட்ட எவ்வளவு ஆண்டவரே உங்களை நான் புலம்பி இருப்பேன். நிறைய காரியங்கள் நான் சொன்னேனே, 33வது வசனம் முதல், ஆமென், 35 முதல் பகுதி வரைக்கும் அவைகள் எல்லாமே இங்கே விளங்கினது இல்ல. ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், இங்கே நடந்தது. நீதியை நடப்பித்தார்கள், இங்கே நடந்தது. வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்தவர்களை திரும்ப பெற்றார்கள். இதெல்லாம் இங்கே நடந்துச்சு. வேறு சிலர். எதற்காக இந்த வார்த்தை? சில காரியங்கள் ரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தால் நீ காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. தேவன் அனுமதிக்கிறார், தேவன் மறைக்கிறார். எல்லாமே நமக்கும், நம்முடைய ஆத்மாவுக்கும், நம்முடைய பின்னாட்களுக்கும், நம்முடைய நித்தியத்துக்கும் நன்மையாய் இருப்பதற்காக மாத்திரமே. விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று விட்டு கொடுக்கலாமா? Thank you Holy Spirit. We bless your name Father. Hallelujah. முழங்கால் போட முடிந்தாலோ எழுந்து நின்றாலோ இந்த நேரத்தில் கர்த்தர் என்னோடு தான் பேசினார், எனக்காக பேசினார் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்போடு விட்டு கொடுத்து, உம் சித்தம் போல் என்னை என்றும்
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.